இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் கட்சியுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ நாம் ஒரு தெளிவோட ஒரு பர்சனுக்கு நாம் ஓட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளோட ஸ்டேஜ் வந்து அடுத்த கட்டத்துக்கு மாறும். ஸோ ஒரு நல்ல சமூக சேவையாளரை நாம் தேர்ந்தெடுத்து ஸோ அவருக்கு தான் நம்மளுடைய ஓட்டை நாம் போடணும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இது எந்த கட்சியும் பற்றி ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ வேறு கட்சியை நாம் ப்ரொமோட் பண்ணுற விதமும் கிடையாது. ஸோ நமக்கு ஒரு தெளிவு வேணுன்றதுக்காக ஸோ இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டென்ட்குள்ளே வருவோம். ஸோ ரீசெண்டாக டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ 200 கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு டாப் ஆக்டர் வந்து ஸோ அவருடைய அந்த ஃபிலிமில் வந்து குயிட் பண்ணிவிட்டு ஸோ நான் அரசியலுக்கு வரேன், மக்களுக்கு பொது சேவை செய்யலான் இருக்கேன் அப்படின்னு வாலண்டரியாக உள்ளே வர்றது ஒரு நல்ல விஷயந்தான். பட் சினிமா வேறு, ரியல் லைஃப் வேறு. ஸோ ஹியர் அ ஹியூஜ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ சினிமா அண்ட் ரியல் டைம் லைஃப். ஸோ சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், சரிங்களா? ஹாப்பி கூட வேணாம். ஸோ ஒரு ஸ்மூத்தான ஒரு வழி இருக்கும். ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கலந்தது தான் சினிமா, சரிங்களா? ஸோ சினிமான்றது இந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான விஷயம் கலந்தது தான் சினிமா. ஸோ நல்லவனாக நடிக்கணும், ஸோ கெட்டவனாக நடிக்கணும், ஸோ ஒரு நல்ல குட் பர்சனாக நடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நம்ம கேரக்டரை நாம் மாற்றி நடிச்சிக்க வேண்டிய ஒரு இடம் தான் சினிமா. அதுக்கு தான் அது பேர் வந்து சினிமா அப்படின்னு நம்ம இது கூப்பிடுறோம். ஸோ ரியல் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். லைக் நாம் நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட நம்மளை அவ்வளோ ஈஸியாக நெருங்க விட மாட்டாங்க. பட் ஃபிலிமில் பார்க்குறப்போ ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய மக்கள் தான், இவங்க எல்லாருமே என்னோடய இனம் தான், இவங்க எல்லாருமே என்னோடய கூட்டம் தான் அப்படின்னு கோஷம் போடுவாங்க. லைக் ஏன்னா ஸோ அதுதான் அது சினிமா. மக்களை ஈர்க்கிற விதம் தான் சினிமா. பட் ரியல் லைஃப் அப்படி கிடையாது. ஸோ விஜய் அண்ணா வந்து எவ்வளோ நல்லது பண்ணார். ஸோ நான் பர்டிகுலராக டிவிகேவை மட்டும், அது மீன் விஜய் அண்ணாவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுகிறேன். ஸோ நம்ம ஓட்டை வந்து நாம் அனலைஸ் பண்ணி ஸோ ரைட் பர்சன் யார், ஸோ குட் பர்சன் யார், ஆர் பேட் யார், ஸோ நல்லது செய்கிறவங்க யார் அப்படின்றவங்க நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம ஓட் பண்ணணும். ஸோ 200 கோடி ரூபா சேலரி வாங்கிட்டு இருந்த நம்ம விஜய் அண்ணா ஸோ அவர் அந்த ஃபில்மவே நான் குயிட் பண்ணிவிட்டு நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு உள்ளே வந்திருக்காரு. ஸோ அந்த 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கினப்பவே மக்களுக்கு அவர் நிறைய விஷயத்த செஞ்சுருக்கலாம், மேபி செஞ்சுருக்கலாம். பட் எனக்கு என்னென்ன விஷயத்த செஞ்சார் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது இந்தந்த விஷயத்த அவர் செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு இருந்தால் ஸோ மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து போடுங்க. நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் அந்த கட்சி ப்ரமோட் இந்த கட்சி ப்ரமோட் அப்படின்னு எதுவும் சொல்ல. ஸோ நம்மளோட ஓட் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆளுக்கு ஓட் போடணுன்றதுக்காக தான் ஸோ இந்த இது நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிற வீடியோ தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக சீமானண்ணாவோட கட்சியும் உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் தமிழர் கட்சி எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட் ஆனால் நம்ம யாருக்குமே ஒரு சான்ஸ் அப்படின்றது கொடுக்கறது இல்லை. ஸோ விஜயகாந்த் அண்ணாவும் நம்ம எலெக்ஷனுக்கு வந்தார். பட் நாம் அவர் செத்ததுக்கப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸும் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரிஸும் அதிகமாக நாம் பார்த்தோம். பட் ஒரு டைம் நாம் அவருக்கு சான்ஸ்ன்றதை நம்ம கொடுக்கல. ஸோ அப்போ எதுக்கு ஸோ நாம் சான்ஸே கொடுக்காம ஒரு இறந்துட்டாரு அப்படின்றப்போ அவர் மேலே கருணை வர்றதுக்கு அவர் இருக்கிறப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருப்போமே. இப்போது ஜெயலலிதாமான்னா ஸோ ஒரு அவங்களே கான்ஸ்டண்ட்டாக ஆட்சி செய்யணுன்ட்டு இல்லை. ஸோ முக ஸ்டாலின் இல்லை கருணாநிதி ஐயா அப்படி இருந்தாலும் ஸோ அவங்களே கான்ஸ்டண்ட்டாக ஆட்சி செய்யணும் அப்படின்றதும் இல்லை. ஸோ ஒரு ஆட்சின்றது 5 இயர்ஸ் வரைக்கும் நடக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல தான் யார் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத நாம் சூஸ் பண்ண முடியும். லைக் வந்து ஸோ நான் இதை செய்வேன் அப்படின்றவங்க வந்து உள்ளே வரப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரியாலிட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ உள்ளே வரப்போ அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு பணத்தை சேர்த்துக்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கர்நாடகா ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டேட்டையும் ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டையும் நான் கம்பேர் பண்ணி ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டுங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு இலவச திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, சரிங்களா? ஸோ பஸ் ஃப்ரீ அப்படின்னா தருமபுரின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் தருமபுரியிலேருந்து நல்லம்பள்ளி அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அந்த 8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் மகளிருக்கு வந்து ஃப்ரீ, சரிங்களா? பட்
தருமபுரியிலேருந்து சேலம் அப்ராக்சிமேட்டாக 48 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 48 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம போகணுன்னா கண்டிப்பாக பஸ் ஃபேர் பே பண்ணணும், சரிங்களா? பெங்களூரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுங்க இருக்குது இல்லைங்களா, பெங்களூரோட சர்க்காரி கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நான் என் அம்மா எல்லாம் ஒன் டைம் வந்து நாங்கள் கர்நாடகா தான். ஸோ பட் நான் இருக்கிறேன் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ நாங்கள்லாம் போனப்போ எங்களுக்கு பஸ் ஃபேர் இருந்துச்சு. பட் பெங்களூர் இருந்து ஷிவமோகாவுக்கு அப்ராக்சிமேட்டாக 458 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு மகளிருக்கு வந்து பெங்களூரில் ஃப்ரீ. நம்ப முடியுதா? ஸோ எப்போவுமே அந்த பஸ்ஸில் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஃப்ரீ, மகளிருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. எவ்வளோ தூரம்னாலும் தட் வாட் எவர் இட் இஸ், எந்த அளவுக்கு அவங்க போகணுன்னாலும் எல்லா இடத்துக்கும் அவங்க ஃப்ரீயாக போய்க்கலாம். எந்த பஸ்லேயுமே அவங்க சார்ஜ் பே பண்ணுற மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 5 கிலோமீட்டரு, ஒரு 6 கிலோமீட்டர்ஸோ, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், இந்த பிலோ மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரைவேட் பஸ் தான். ஸோ அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் போகணும். கவர்மெண்ட் பஸ்லேயே இருந்தாலும் பட் அது கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்வாங்க இல்லைங்களா. ஸோ டிஎன்எஸ்டிசி லைக் தட், டிஎன்எஸ்டிசிலலாம் நீங்கள் போகணுன்னா அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். பட் பெங்களூரில் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் எல்லாமே ஃப்ரீ. ஸோ நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இந்த இடத்துல நான் வந்து நாம் தமிழர் கட்சியை நான் டார்கெட் பண்ணி பேசலை. ஸோ அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே ஃபீல்டுக்குள்ளே வரப்போ ஒரு விஷயத்தை மறந்து எதையுமே செய்ய மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ எதையுமே செய்ய மாட்டாங்க. பட் நான் எதுவுமே செய்யாமல் என்னை நீங்கள் ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேட்டவர் விஜயகாந்த் ஐயா தான். ஸோ அவரை நாம் ஒன் டைமே ஜெயிக்க வைக்கல. ஸோ இப்போது டிவிகேவுடைய நம்ம தளபதி விஜய் அண்ணா இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவர் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்ற எந்த ஒரு ஸ்பீச்சையும் நான் இது வரைக்கும் கேட்கல. ஸோ ரீசெண்டாக வந்து விழுப்புரத்தில் அவர் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ மேபி சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போய்ட்டு வீடியோ ஷூட் பண்ணி போகிறதுக்கு பார்க்குறேன். ஸோ அவருமே நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு எந்த ஒரு பேட்டியிலையுமே சொன்னதில்லை. பட் நாம் சான்ஸ் ஒரு டைம் ஆச்சும் கொடுக்கணும். ஒரே ஒரு தடவை நம்மளுடைய ஓட்டு நம்ம யாருக்கு போடுறோமோ அடுத்த 5 வருஷம் அவன் தான் ஆட்சியில் இருப்பான். ஸோ மஸ்ட் பிஃபோர் திங்க் அண்ட் ஓட் ஃபார் அ ரைட் பர்சன். ஸோ ஒரு இடத்த நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணி ஒரு சரியான ஆளுக்கு நம்மளோட ஓட்டை நாம் போடணும். ஸோ சினிமா வேறு, ரியாலிட்டி லைஃப் வேறு. ஸோ சினிமாவில் நீங்கள் அதே தான் மெயின் எக்ஸாம்பிள்னால், ஸோ ஒரு 10 பேர் ஏழையாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறதோ நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா அது வந்து எமோஷன் சீன் ஆர் பீப்புள் கவர் பண்ணுற ஒரு சீன் அது. பட் ரியாலிட்டி லைஃப்பில் இவன் பிச்சைக்காரனாக இருந்தால் போய் கட்டி பிடிப்பானா, அவன் என் பணக்காரனாக இருந்தால் போய் கட்டி பிடிப்பான். அந்த மாதிரி தான் ரியாலிட்டி லைஃப். ஸோ பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் ரெடி டு voting, ஸோ மஸ்ட் அனலைஸ் அண்ட் சூஸ் அ ரைட் பர்சன் டு புட் யுவர் vote, சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கலைவாணன். ஸ்டே டியூன் அண்ட் கனெக்ட் வித் அஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எந்த கட்சியும் பற்றி நான் தப்பாகவும் பேசலை, சரியாகவும் பேசலை. ஸோ நாம் போடுற ஓட்டை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி போடணுன்றது தான் என்னோட கருத்து. ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கலைவாணன். ஸ்டே டியூன், கனெக்ட் வித் அஸ்.